கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு கிளிநொச்சி மாவட்டத்தின் கண்டாவளை பிரதேச செயலர் பிரிவில் காணி நடமாடும் சபையூடாக காணி பிணைப்புகளுக்கு தேர்வு. சுரேஷ் சலைவிற்காக ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதிய முன்னாள் எம்பிக்கள். மகாநாயக்க தேரர்கள் IMF பிரதிநிதிகளை நேரில் சந்திக்க தீர்மானம். செம்மணி மனித புதைகுழி விவகாரம் நேரில் சென்று விசாரணைகளை தொடங்கவுள்ள நீதி அமைச்சர். செலோ கட்சியின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் உள்ளிட்டவர்கள் தொடர்பில் பகிரங்க குற்றச்சாட்டு. கட்சியின் முக்கியஸ்தர்கள் பகிர் தகவல். உயிர்ப்பு ஞாயிறு தாக்குதல் ரவி செனவிரத்ன ஷானியிடம் முதலில் விசாரிக்க வேண்டும். துமிந்த திசநாயக்க வலியுறுத்தல். சஜித்துடன் அரசியல் பேச்சு, ரணில் நேரடி பொறுப்பு. KP வழங்கிய பல டன் தங்கம் மாயம், சிக்கலில் ராஜபக்ஷ காலத்து அரசியல்வாதிகள். மீண்டும் அதிகாரத்துக்கு வர துடிக்கும் மகிந்த, அவர் வெளியிட்ட தகவல். தடுப்பு காவலில் சுரேஷ் சலைவுக்கு நடந்தது இதுதான், அமைச்சர் ஆனந்த விஜயபால. பாலச்சந்திரனை தன்னிடம் ஒப்படைத்திருந்தால் காப்பாற்றி இருப்பேன், இப்படி கூறுகின்றார் டக்ளஸ் தேவானந்தா. தொடர்வது விரிவான செய்திகள். கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவில் நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் நிலவி வந்த காணி பிரக்குகளை தீர்ப்பதற்கான காணி நடமாடும் சேவை நேற்றைய தினம் பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நடமாடும் சேவையில் மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன், வடமாகாண காணி ஆணையாளர் குருபரன், கிளிநொச்சி மாவட்ட செயலக மேலதிக அரசாங்க அதிபர் காணி அஜிதா பிரதீபன், கண்டாவளை பிரதேச செயலாளர் பிருந்தாகரன், வடமாகாண உதவி காணி ஆணையாளர் விதுஷா தினேஷ், மாகாண காணி ஆணையாளர் திணைக்கள அலுவலர்கள் மற்றும் பிரதேச செயலக அலுவலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மக்களின் பிரச்சினைகளை நேரடியாக கேட்டறிந்தனர். இதன்போது நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த பல காணி பிணக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் பரிசீலிக்கப்பட்டு உரிய தீர்வுகள் வழங்கப்பட்டன. மக்களுக்கு தங்களது காணி உரிமைகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு துரிதமான மற்றும் நேரடி தீர்வுகளை வழங்குவதற்கான இத்தகைய சேவைகள் மாவட்ட மட்டத்தில் பிரதேச செயலர் பிரிவு ரீதியாக தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்துவோம் என்ற தலைப்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. தடுப்பு காவலில் உள்ள முன்னாள் புலனாய்வு பிரிவின் பிரதானி சுரேஷ் சலை கொடூரமான முறையில் நடத்தப்படுவதாக சமூகத்தில் எழுந்துள்ள விவாதங்களின் அடிப்படையிலேயே இந்த கடிதம் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்டுள்ளது. தடுப்பு காவலில் இருந்து உங்களது கட்சியின் ஸ்தாபகர் ரோஹன விஜயவீர படுகொலை செய்யப்பட்டு உயிர் பிரிவதற்கு முன்பாகவே மயானத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு எரிக்கப்பட்ட காட்டுமிராண்டித்தனமான யுகத்தின் கொடூரமான படுகள் இந்த ஜனநாயக நாட்டின் மீது மீண்டும் பதிவாக கூடாது என்பது அனைவரதும் மாறாத நம்பிக்கையாகும் என்றும் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே ஜனாதிபதி முன்னிலையில் வைக்கப்பட்டுள்ள அனைத்து விடயங்களையும் சமநிலையான முறையில் ஆராய்ந்து முன்னாள் புலனாய்வு பிரிவு பிரதானியையும் ஒரு சாதாரண சந்தேக நபராக கருதி சட்டத்தின் முன்னிலையிலான சமத்துவத்தை அவருக்கு வழங்குவதை உறுதி செய்வதில் உங்களது அன்பான கவனத்தை செலுத்துமாறு அக்குறிப்பிட்ட கடிதத்தின் மூலம் ஜனாதிபதியிடம் கோரப்பட்டுள்ளது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான டலஸ் அலகப்பெரும்பு, சட்டத்தரணி டிலான் பெரேரா, DP ஹேரோத், கலாநிதி குணபால ரத்னசேகர, கரு கொடிதுவக்கு, வைத்தியர் திலக் ராஜபக்ஷ, வைத்தியர் உப்புல் கலபதி, லலித் எல்லாவல்ல மற்றும் KPS குமாரஸ்ரீ ஆகியோர் இக்கடிதத்தில் கையெழுத்திட்டு ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ளனர். நாட்டில் தற்போது நிலவி வரும் பல்வேறு சமூக பொருளாதார பிரச்சினைகள் தொடர்பில் மகாநாயக்க தேர்தலை சந்தித்து முறையிடுவதற்கு கூட்டு எதிரணி தீர்மானித்துள்ளது. கொழும்பில் நடைபெற்ற கூட்டு எதிரணியின் விசேட உயர்மட்ட கூட்டத்தின் போதே இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது என்று கூட்டு எதிரணியின் உறுப்பினர் சுகேஸ்வர பண்டாரு ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளையும் நேரில் சந்தித்து பேச்சு நடத்துவதற்கு கூட்டு எதிரணி திட்டமிட்டுள்ளது என்றும் கூறியுள்ளார். இது குறித்து மேலும் தெரிவிக்கையில், சர்வதேச நாணய நிதியத்தின் அனைத்து கடுமையான நிபந்தனைகளையும் எவ்வித மறுப்புமின்றி ஏற்கும் நிலைப்பாட்டிலேயே தற்போதைய அரசு இருக்கின்றது. அரசின் இந்த தன்னிச்சையான நடவடிக்கைகளினால் அடுத்தட்டு மக்களுக்கு ஏற்படும் கடுமையான பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் பாதிப்புகள் குறித்து இந்த சந்திப்புகளின் போது மகாநாயக்க தேரர்களுக்கும் IMF பிரதிநிதிகளுக்கும் விரிவாக தெளிவுபடுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாரபட்சமின்றி நீதி வழங்குவதில் தற்போதைய அரசு மிகவும் அவதானமாக செயற்பட்டு வருவதாக நீதி அமைச்சர் ஹசன நாணயக்கார தெரிவித்துள்ளார்.
அத்துடன் இந்த சம்பவம் தொடர்பில் நேரில் ஆராய்வதற்காக எதிர்வரும் 17ஆம் தேதி நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரு செம்மணிக்கு விசேட விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளார் என்றும் கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற இலங்கை மத்திய வங்கியின் 2025ஆம் ஆண்டுக்கான பொருளாதார மீளாய்வு அறிக்கை தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் உரையாற்றுகையில், செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் நாம் ஆரம்ப காலம் முதற்கொண்டே மிகவும் ஆழமான கருத்துக்களை முன்வைத்து வருகின்றோம். கடந்த கால ஆட்சிகளில் இவ்வாறான மனித எச்சங்கள் கண்டெடுக்கப்படும் போது அவற்றை மூடி மறைக்கும் செயல்பாடுகளே பரவலாக அரங்கேறின. ஆனால் நமது அரசு அவ்வாறு செய்யாது உண்மைக்கு கண்டறியும் பணிகளுக்காக தேவையான நிதி ஒதுக்கீடுகளை செய்து வருகின்றது. நாட்டில் பல்லின சமூகங்களுக்கு இடையில் உண்மையான நல்லிணக்கத்தையும் தமிழ் மக்களிடையே அரசு மீதான நம்பிக்கையையும் கட்டியெழுப்ப வேண்டுமாயின் இவ்வாறான வெளிப்படையான நகர்வுகளை முன்னெடுப்பது அவசியம். இதன் முதற்கட்டமாக எதிர்வரும் 17ஆம் தேதி நீதி அமைச்சர் செம்மணி பகுதிக்கு நேரில் சென்று நிலைமைகளை ஆராய்வதுடன் அது குறித்து ஆழமான கலந்தாலோசனைகளையும் முன்னெடுக்கவுள்ளார். அதேபோன்று எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் யாழ்ப்பாணத்துக்கு விசேட விஜயத்தை மேற்கொள்ளவுள்ளார். இந்த பகுதியின் பாதுகாப்பு நிலவரங்கள் குறித்து ஆராயப்படவுள்ள இந்த கலந்துரையாடலில் கலந்து கொள்வதற்காக யாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் உள்ளூராட்சி சபைகளின் முன்னாள் தலைவர்களுக்கும் உத்தியோகபூர்வ அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என்றார். இலங்கையின் ஆதிவாசிகளின் தலைவர் உருவாரிகே வண்டில எத்தோவுக்கும் பிரதமர் ஹருணி அமரசூரியவுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று பாராளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றது. இதன்போது ஆதிவாசி மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தங்களது பாரம்பரிய நிலங்களை பயன்படுத்துவதில் அவர்கள் சந்திக்கும் சிரமங்கள் குறித்தும் ஆதிவாசிகளின் தலைவர் பிரதமரிடம் எடுத்துரைத்துள்ளதாகவும் பிரதமரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. தங்களது பாரம்பரிய நிலங்களை எவ்வித தடையுமின்றி அனுபவிக்கும் உரிமை ஆதிவாசி மக்களுக்கு உண்டு என்றும் இது தொடர்பான அவசியமான சட்ட நடவடிக்கைகளை விரைவாக நிறைவு செய்ய மேலதிக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் பிரதமர் விளக்கியுள்ளார். சமீபத்திய டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட ஹென்னானிகல்ல பகுதி மக்களுக்கு இதுவரை நிவாரணம் வழங்கப்படாத நிலை குறித்த விடயங்களை ஆதிவாசிகள் தலைவர் எடுத்துரைத்துள்ளார். அதே நேரத்தில் பிரதமர் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து அந்த குடும்பங்களுக்கு முறைப்படியான நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் பிரதமரின் ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்தஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் பின்னணியில் உள்ள உண்மையான சூத்திரதாரிகளையும் அதன் திட்டமிடலாளர்களையும் கண்டறிவதற்கு முன்பாக அந்த காலத்தில் உயர் பதவிகளை வகித்த ரவி செனவிரத்ன மற்றும் சானி அபேசேகர ஆகியோரிடம் முறையான விசாரணைகள் நடாத்தப்பட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் குறித்த உளவுத்துறை தகவல்கள் முன்கூட்டியே கிடைத்திருந்தும் இந்த கொடூரமான தாக்குதலை அவர்கள் ஏன் தடுக்க தவறினார்கள் என்பது குறித்த விவரங்கள் கண்டறியப்பட வேண்டும். இந்த விவகாரத்தில் தாக்குதலிற்குள்ளான தேவாலயங்கள் அமைந்துள்ள பகுதிகளில் கடமையாற்றிய கீழ்மட்ட உளவுத்துறை அதிகாரிகளிடம் இருந்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு உயர் அதிகாரிகள் வரை உள்ள அனைவரிடமும் அது விரிவாக நடத்தப்பட வேண்டியது அவசியமாகும். அரசின் செயற்பாடுகள் குறித்து பார்க்கையில் ஒரு சுயாதீன அதிகாரிகள் குழுவை நியமிப்பதாகவே அவர்கள் முதலில் கூறியிருந்தனர். ஆனால் தற்போது கர்தினால் ஆண்டகை மற்றும் கத்தோலிக்க திருச்சபையின் கோரிக்கைக்கு இணங்கவே ஷானி அபேசேகர மற்றும் ரவி செனவிரத்ன ஆகியோர் நியமிக்கப்பட்டனர் என்று நாடாளுமன்றத்தில் அரசு தரப்பு அமைச்சர் ஒருவர் கூறி வருகின்றார். எனவே தற்போதைய உயிர்த்த ஞாயிறு விவகார விசாரணையானது விளக்கும் சாமியுடையது பொருளும் சாமியுடையது என்ற பழமொழிக்கு இணங்க முற்றிலும் பாரபட்சமான ஒரு சூழ்நிலையை நோக்கியே சென்று கொண்டிருக்கின்றது என்றார். ஜேவிபி தமிழ் மக்களின் போராட்டத்தை சிதைத்த ஒரு கட்சியாக பார்க்கப்படுகிறது. இந்த கட்சி ஆர்ப்பாட்டங்களுக்கு கொடிபிடித்தவை செய்யும் அதே சமயம் தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை பெற்று தராது என மட்டக்களப்பு மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் சரவணபவன் தெரிவித்துள்ளார். அத்துடன் பிழைப்பு அரசியலுக்கு நாங்கள் வரக்கூடாது, சரியான கொள்கையுடன் பயணிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழ் மக்களுக்கு எதிரான முதலாவது இனப்படுகொலையின் 70ஆம் ஆண்டு நினைவேந்தல் மட்டக்களப்பு அமெரிக்கன் மிஷன் மண்டபத்தில் சிவில் சமூக செயற்பாட்டாளர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நேற்று முன்தினம் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வரலாறுகள் மழுங்கடிக்கப்படுவதும் திரிவுபடுத்தப்படுவதும் தமிழினத்தின் மீது பாரியளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மகாவம்சத்தில் விஜயன் வருமுன் இங்கு தமிழர்கள் இருக்கவில்லை என எழுதப்பட்டுள்ளது. ஆனால் எங்களுக்கு கிடைத்த அந்த தொல்பொருள் ஆவணங்கள் மிக தெளிவாக வலியுறுத்தியிருந்தது. விஜயன் வரும் முன்பே இங்கு தமிழர்கள் கலாச்சாரத்துடன் இயங்கிய ஒரு கட்டமைப்பாக இருந்தார்கள். இலங்கை அரசாங்கம் திட்டமிடப்பட்டு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பை நடத்தி கொண்டிருக்கும் இந்த வேளையில்
நாங்கள் உங்களை கேட்க வேண்டும், நாங்கள் சரியாக எங்கள் வேலைகளை செய்கின்றோமா? வெறுமனே குற்றங்களை மட்டும் சாட்டாமல் எங்களது பக்கத்தில் இருந்த பிழைகளை நாங்கள் திருத்திக் கொள்கின்றோமா என்ற கேள்வி எங்களுக்கு இருக்கின்றது. கல்லோயா திட்டம் குடியேற்றும் போது இலங்கையில் நில பங்கீடு எந்த சட்டத்துக்குள் இருந்ததோ அந்த சட்டத்துக்குள் தான் பங்கீடு செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் நில பங்கீடு பங்கிடப்படும் போது இங்கு எமது இன விகிதாசாரம் பேணப்படவில்லை என நாங்கள் அறிக்கைகள் வாயிலாக மேடை பேச்சுக்களிலும் சொல்லி இருக்கலாம். சட்ட ரீதியாக நடைமுறைக்கு போய் இருக்கலாம் என்பது எனது வாதம். சட்ட ரீதியான நடைமுறைக்கு போயிருந்தால் அந்த குடியேற்ற திட்டத்தின் வேகத்தை குறைத்திருக்கலாம். அதேவேளை நிலம் சார்ந்த காணி சம்பந்தப்பட்ட அரசு உத்தியோகத்தர்கள் அந்த பிரதேசத்தில் சரியான ஒரு பதிவுகளை மேற்கொண்டிருந்தால் சவாலுக்கு உட்படுத்தி இருக்கலாம். பரம்பரை ரீதியாக வாழ்ந்தவர்களை வெளியேற்றி வெளியூர்களில் இருந்து ஆட்களை குடியேற்றுவதற்கான ஏற்பாடு எந்த இடத்திலும் இல்லை. அந்த பதிவுகள் இருந்திருந்தால் சவாலுக்கு உட்படுத்தி இருக்கலாம். ஆனால் எமது உத்தியோகத்தர்கள் அந்த பதிவுகளை மேற்கொள்ளவில்லை. அந்த பதிவுகளை செய்ய வேண்டும் என எமது மக்களும் அதை செய்யவில்லை. அதனால் இந்த திட்டம் மிக வேகமாக நகர்ந்து வந்துள்ளது. நாங்கள் அதை அங்கு விட்டோம். ஆனால் அது தொடர்ச்சியாக செய்து வருகின்றோம். ஒரு கட்டத்தில் 50 ஏக்கர் ஒரு குடும்பத்துக்கு வழங்கக்கூடிய ஏற்பாடு இருந்தது. வடகிழக்கில் இருந்து இயங்கிய வேலை செய்த அந்த உத்தியோகத்தர்கள் சரியாக அந்த 50 ஏக்கர் ஒரு பத்திரத்தை போட்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வழங்கியிருந்தால் சரியாக ஒரு வருடத்தில் காணிக்கான ஆவணத்தை பெற்றுக் கொள்ள முடியும். அதை விண்ணப்பித்தோமா? காணிக்கான பத்திரம் கொடுத்தோமா? இல்லை என்றார். ஆனால் நாங்கள் பிழையைத்தான் கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். எங்கள் பக்கத்தில் விட்ட பிழையை இன்னும் திருத்தவில்லை. அதற்கான முயற்சியை எடுக்கவில்லை. ஒரு கட்டத்தில் எங்கள் கைக்குள் முழுவதும் இருந்தது. அந்த காலத்தில் அதிகாரத்தில் இருந்தவர்கள் கூப்பிட்டு இந்த நேரத்தில் அரச காணிகள் இருக்கிறது, இப்படி பிரித்துக் கொடுங்கள் என்று சொல்லியிருந்தால் நடந்திருக்கும் என்றார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசா தரப்புடன் முன்னெடுக்கப்பட வேண்டிய அரசியல் பேச்சுக்கள் மற்றும் எதிர்கால கூட்டு நடவடிக்கைகள் குறித்து நேரடி பொறுப்பை ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க ஏற்றுக்கொண்டுள்ளார் என முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகின்ற போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து மேலும் குறிப்பிடுகையில், சஜித் தரப்புடன் தொழில்நுட்ப ரீதியாக மேற்கொள்ள வேண்டிய இணைய வேலை திட்டங்கள் மற்றும் கூட்டு எதிர்க்கட்சியுடன் நடத்தப்பட வேண்டிய பேச்சுக்களுக்கான பொறுப்புகள் அதற்கென நியமிக்கப்பட்டுள்ள பிரத்யேக குழுக்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. கட்சியின் எதிர்கால செயல்பாடுகள், மறுசீரமைப்புகள் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் 80வது ஆண்டு நிறைவு விழாவை எவ்வாறு எழுச்சியுடன் நடத்துவது என்பது குறித்து கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற உயர்மட்ட கலந்துரையாடலில் கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே விரிவாக பேசினார். குறிப்பாக சஜித் தரப்புடனும் ஏனைய கூட்டு எதிர்க்கட்சிகளுடனும் இணைந்து எவ்வாறு அரசியல் ரீதியாக முன்னோக்கி செல்வது என்பது பற்றி இதன்போது முக்கியமாக ஆராயப்பட்டது. அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட இதய அறுவை சிகிச்சைக்கு பின்னர் கட்சியின் தலைவர் ரணில் மிகவும் ஆரோக்கியத்துடனும் கலகலப்பாகவும் காணப்படுகின்றார். கலந்துரையாடலின் போது எங்களை நோக்கி, இப்போது எனது இதயம் மாத்திரமல்ல முதுகுத்தண்டும் நன்றாக வலுவாக உள்ளது என்று அவர் நகைச்சுவையாக குறிப்பிட்டார். இந்த அறுவை சிகிச்சையின் பின்னர் அவர் ஒரு 10 ஆண்டுகள் இளமையாக மாறியுள்ளார் என்றே கூற வேண்டும். எனவே ஐக்கிய தேசிய கட்சியின் புதிய தலைமைத்துவம் குறித்து பேச வேண்டிய தேவை தற்போதைக்கு எழவில்லை. கட்சியை கிராம மட்டத்தில் மறுசீரமைப்பது, புதிய தொகுதி அமைப்பாளர்களை நியமிப்பது மற்றும் நாடளாவிய ரீதியில் இளைஞர் முன்னணிகளை மீள ஆரம்பிப்பது போன்ற புதிய வேலை திட்டங்கள் அனைத்தையும் நியமிக்கப்பட்டுள்ள குழுக்களின் ஊடாக விரைவுபடுத்துமாறு எங்களுக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார் என்றும் குறிப்பிட்டார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் சர்வதேச நிதி பொறுப்பாளராக இருந்த குமரன் பத்மநாதன் மூலமாக பெறப்பட்ட பல கோடி ரூபாய் பெறுமதியான பல டன் தங்க நகைகள் மற்றும் பொருட்கள் காணாமல் போனமை தொடர்பில் முன்னாள் ராஜபக்ச அரசாங்கத்தின் மிக முக்கிய அரசியல்வாதிகள் சிலரிடம் லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு விசாரணைகளை நடத்த ஆரம்பித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் ராணுவ தளபதி பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகாவிடம் கடந்த 11ஆம் தேதி லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. கடந்த 2009ஆம் ஆண்டு மே மாதம் வடக்கு கிழக்கு யுத்தம் முடிந்ததை அடுத்து சுமார் 3 மாதங்களுக்கு பிறகு மலேசியாவில் வைத்து KP என அழைக்கப்படும் குமரன் பத்மநாதன் கைது செய்யப்பட்டார். அதன் பின்னர் அவர் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். அந்த விசாரணைகளின் போது விடுதலை புலிகள் அமைப்பிற்கு சொந்தமான பல கோடி ரூபாய் பெறுமதியான பல டன் தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டது. அவ்வாறு மீட்கப்பட்ட தங்கம் அந்த நேரத்தில் ஆட்சியில் இருந்த அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்ட போதிலும் அதன் பின்னர் அந்த தங்கத்துக்கு என்ன நடந்தது என்பது குறித்த விவரங்கள் இதுவரை வெளிவரவில்லை. இது தொடர்பாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ள நிலையில் தற்போது இது குறித்து பரந்தளவிலான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதன்படி ராஜபக்ஷ அரசாங்க காலத்தில் இருந்து முன்னணி அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் மற்றும் ராணுவ உயர் அதிகாரிகள் சிலரிடமும் எதிர்வரும் நாட்களில் விசாரணைகள் நடத்தப்பட உள்ளன. இந்த தங்க தொகுதியானது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினால் பொதுமக்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்டு மற்றும் சட்டவிரோத சர்வதேச வர்த்தகங்கள் மூலம் ஈட்டப்பட்டவை என தெரிய வந்துள்ளதாக
சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. மக்கள் தற்போது பெரும் சிரமத்தில் வாழ்ந்து வருவதாகவும் அன்றாட உணவை பெறுவதற்கு மக்கள் ஒரு நெருக்கடியான நிலையில் வாழ்வதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இன்று களுத்துறையில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களிடம் பேசிய போது முன்னாள் ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். இந்த சூழ்நிலையிலிருந்து நாட்டை காப்பாற்றும் வலிமை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன என்ற வகையில் தனக்கும் தனது குழுவினருக்கும் உண்டு என்றும் மஹிந்த ராஜபக்ஷ கூறினார். அதிகாரத்தை கொடுத்தால் சர்வதேச அழுத்தங்கள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் சித்திரவதை தடுப்புக்கான துணைக்குழு இலங்கைக்கு பயணம் ஒன்றை மேற்கொள்ள உள்ள நிலையில் சொல்லிசை பாடகர் சங்கீசனுக்கு அவசரமாக பிணை வழங்கப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். சங்கீசனுக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தம் காரணமாகவே அவர் ஆளும் கட்சி உறுப்பினருக்கு நன்றி தெரிவித்திருக்கலாம் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். ஊடகம் ஒன்றின் செய்தி பிரிவுக்கு வழங்கிய பிரத்யேக சபையில் அவர் இவ்விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இருக்கின்ற விடயத்தை சாதாரண சட்டத்துக்குள் மாற்றி அந்த பிணையை வழங்க வேண்டிய நிலைமைக்குள் அரசாங்கம் தள்ளப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான ஒரு நிலைமை இருக்கின்ற போது இதில் அரசியல் லாபம் தேடிக்கொள்வதற்காக அனுரவினுடைய ஒரு முகவராக செயல்படுகின்ற இளங்குமரன் நீதிமன்றத்துக்கு சென்று தான் அவரை பிணையில் எடுத்ததை போன்ற ஒரு போலி தோற்றத்தை காட்டுவதற்கு முயற்சி செய்கின்றார். சிறையிலே மிக மோசமான சூழலுக்குள் வைக்கப்பட்ட சங்கீசனுக்கு காவல்துறை விசாரணைகளின் போது சொல்லப்பட்ட அச்சுறுத்துகின்ற கருத்துக்களின் அடிப்படையில் அவர் அச்சமடைந்துள்ள நிலையில் இளங்குமரன் தான் தன்னை மீட்டார் என்றும் அவர் நன்றி தெரிவிப்பதாகவும் சொல்லுகின்றார். அது அவருடைய அறியாமையினால் அவர் கூறுகின்ற கருத்தாகத்தான் நான் பார்க்கின்றேன். என்னை பொறுத்தவரையில் சங்கீசனின் கைதுக்கு நீதிக்கு புறம்பாக தடுத்து வைக்கப்பட்ட அத்தனைக்கும் இளங்குமரனும் அவரோடு சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும். அரசாங்கம் சர்வதேச நெருக்கடிகளில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக இந்த விடுதலையை செய்தையாக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். முன்னாள் புலனாய்வு பிரிவு தலைவர் சுரேஷ் சாலை தடுத்து வைக்கப்பட்டுள்ள காலத்தில் அவர் உடல் மற்றும் மன ரீதியான சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டதாக பரவி வரும் வதந்திகள் முற்றிலும் பொய்யானவை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கியுள்ள தனிப்பட்ட சபையில் அவர் இவ்வாறு சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டிருந்தால் உடல்நலக் குறைவுற்ற போது ஏன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என்று அமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார். எனவே சுரேஷ் சல்லை தடுத்து வைக்கப்பட்டுள்ள காலத்தில் அவருக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவித்ததாவது, சுரேஷ் சல்லை உடல் ரீதியாக சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டார் என்பதை நான் முற்றிலுமாக மறுக்கின்றேன். அது முற்றிலும் பொய்யான கதை. அவரை அவ்வாறு சித்திரவதை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இருந்தால் அவருக்கு எந்த ஒரு சிகிச்சையும் வழங்காமல் சித்திரவதை செய்திருக்க முடியும். அவருக்கு பல்வலி ஏற்பட்ட போது பல்லுக்கு சிகிச்சை அளித்து, கண் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை வழங்கி, அவரது குடும்பத்தினர் வந்து பார்ப்பதற்கு அனுமதி அளித்து, வீட்டிலிருந்து உணவு கொண்டு வர அனுமதித்து, அவர் நோய்வாய்ப்பட்ட போது வைத்தியசாலையிலும் அனுமதித்திருக்கின்றோம் என்றால் அது எப்படி சித்திரவதையாகும்? ஒருவரை சித்திரவதை செய்வதாக இருந்தால் அவரை ஏன் இந்த அளவுக்கு பராமரிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இலங்கையில் இறுதிப் போரின் போது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வே பிரபாகரனின் இளைய மகன் பாலச்சந்திரன் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தார். அவரை தான் நிச்சயமாக உயிருடன் பாதுகாத்திருப்பேன் என முன்னாள் கடற்தொழில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இறுதிப் போர் மௌனித்ததை தொடர்ந்து இலங்கை ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த பாலச்சந்திரன் துப்பாக்கியால் சுடப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் உலகளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்த நிலையில் மீண்டும் பேசுபொருளாகியுள்ளது. இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், இறுதிப் போர் முடிவுக்கு வந்த பின்னர் பாலச்சந்திரன் என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருந்தால் அவரை நான் மிகவும் பாதுகாப்பான முறையில் உயிரோடு வைத்திருந்திருப்பேன். அவர் பிரபாகரனின் மகன் என்பதற்காக மட்டுமல்ல, ஒரு மனிதநேய அடிப்படையிலேயே நான் இந்த முடிவை எடுத்திருப்பேன். ஏனெனில் போர் மௌனித்த பிறகு அவரை தாண்டி எந்த ஒரு அச்சுறுத்தலும் ஏற்பட்டிருக்க வாய்ப்பில்லை. விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்த பலரை நான் ஏற்கனவே பாதுகாப்பாக வைத்திருந்து பின்னர் அவர்களை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தேன். பாலச்சந்திரனுக்கும் அத்தகையதொரு பாதுகாப்பை எம்மால் வழங்கியிருக்க முடியும் என்றார். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடனும் ஜெஃப்னா கேலரி நியூஸ் என்ற முகப்புத்தக பக்கத்துடனும் இணைந்திருங்கள்.